மகராணி ஓ ஓ மகராணி ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கவே போதும், எடிட் முடிஞ்சு. அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து நானே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே நானே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டு மட்டும் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா மேலே ஃபாண்ட் இருக்கும், அந்த ஏரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஃபாண்ட்டெல்லாம் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி இம்போர்ட்டன்ட் இருக்கும், அதை டிக் வச்சுக்கோங்க. டிக் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற எல்லா டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து நம்ம ஷேக்கர் ப்ரீசர்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் 2 ப்ரீசரையும் இம்போர்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கன் பார்த்தாலே ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். அதாவது டெக்ஸ்ட்டு முடிஞ்சு ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிங்கனாவே 3 டாட் வரும். அந்த 3 டாட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஃபில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போனீங்கன்னா அதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வரும். நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னாவே அதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் வேணும்னா. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் இமேஜ் எப்படி கட் பண்ணுறதை பார்க்கலாம். ப்ளே பண்ணுற ஐக்கன் பக்கத்தில் இருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கட் ஆயிரும். இந்த மாதிரி தான் இமேஜை வந்து நீங்கள் கட் பண்ணணும், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறேன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன் ஷேக்கட் ப்ரீசெட்னு, அந்த ப்ரீசெட்ல தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த சிசி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஷேக்கட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேக்கட் ப்ரீசெட்டில். அந்த லேயரை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்தீங்கன்னா இந்த லேயர் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த பீட் மார்க் பீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த லேயரை வந்து கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். இதை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக இப்போ வந்து இமேஜ் பக்கத்தால் மூவ் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டதாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கிருந்து காப்பி பண்ண போகிறோம்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. அதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்களும் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும், அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இப்படி மாற்றி மாற்றி ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம குரூப் ஆட் பண்ண போகிறோம். குரூப் எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா ஷேக்கர் ப்ரீஸ்லேருந்து காப்பி பண்ண போகிறோம். எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஷேக்கர் ப்ரீஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் 3 குரூப் இருக்கும், அந்த 3 குரூப்பையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா காப்பி 3 லேயர்னு இருக்கும், அதை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு அடுத்த ரெட்டில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் 3 லேயர் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு இமேஜ் வந்து எம்டியாக விட்ருங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 1 by 1 ஒன்றை விட்டு ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பை. இப்போ வந்து நம்ம எம்டியாக விட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த எம்டியாக விட்ட இடத்துல. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து குரூப்பில் எப்படி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் போகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நான் 3 குரூப் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு குரூப் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வேணும்னா அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வந்து எடிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் ஷேர் ஐக்கான செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோ சைடில் சின்னதாக ஒரு ஏரோக்கோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ண இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.